இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ பாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. பாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. பாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்துள்ள கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் கொண்டாடுவோம். Dear devotees of the Lady of Health, Vallakani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Srenbab TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intent yesterday, and all the devotees of the Lady of Health, Vallakani, who are watching the same. உன்னத கடவுளின் வல்லமையால் நிகழும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் அருகாமையில் இருக்கிறோம். இந்த மாபெரும் யூபிலி ஆண்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நாம் இருக்கின்ற பகுதிகளிலும் அதன் அருகாமையை நாம் உணர வேண்டும். அன்னை மரியாவை போல ஐயம் ஏற்பட்ட நேரத்திலும் இது எவ்வாறு நிகழும் என்ற நேரத்திலும் உன்னதருடைய வல்லமை உம்மேல் நிழலிடும் என்ற அந்த வார்த்தையை கேட்டவுடன் கடவுளின் வல்லமையால் கடவுளுக்கே தாயானாள். எனவே நமது திட்டத்தை விடுத்து இறை திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற போது உன்னதரின் வல்லமையால் எல்லாம் நிகழும் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. நிலையான மாண்புள்ள இறைவா, விண்ணக தூதரின் அறிவிப்பால் மாசற்ற கன்னி சொல்லற்கரிய உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இறை இயல்பின் இல்லமாகி தூயாவியாரின் ஒலியா நிரப்பப்பட்ட அவரது முன்மாதிரியா நாங்கள் உமது திருவுளத்தை பணிவுடன் பற்றி கொள்ள ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தன் திருவாக்கை அருளிச் சொல்லியது. கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னி பெண் கருவுற்று ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்க கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானகரசின் வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோல் நீரே. இருளிலே இருக்கும் கைதிகள் தலையை களைந்திட எழுந்தருள்வீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய இயேசுப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு ஆண் மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சி முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப்போம் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயலில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கரு உறாத இயலாதவர் என்று அழைக்கப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்து பிறப்பினுடைய மாபெரும் இந்த யூபிலி ஆண்டினுடைய இறுதி நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஓராண்டு காலமாக யூபிலி ஆண்டை பல்வேறு கோணங்களில் பல்வேறு தருணங்களில் நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த யூபிலி ஆண்டு, கிறிஸ்துவினுடைய இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இந்த பிறப்பு நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியூட்டுகின்ற பேரொலியை, பெருமகிழ்வை கொண்டு வர வேண்டும். அதற்காக நாம் பல்வேறு நிகழ்வுகளை உலகளாவிய திரு அவை, திருத்தந்தை முதல் கிராமப்புற பங்கு வரை
திரு அவையானது பல்வேறு நிகழ்வுகளை எடுத்திருக்கின்றது. திரு அவையில், மறை மாவட்டங்களில், பங்குகளில். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாபெரும் யூபிலி விழாவை, கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த அருளை, ஆசிரை நாம் பெறுவதற்காக. எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது நம் அனைவருக்கும் இந்த யூபிலி ஆண்டிலே கொடுத்து வைத்த நிகழ்வு. அடுத்த யூபிலி ஆண்டு 2050, இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து. எனவே இந்த தருணத்திற்காக நாம் நன்றி கூறி, இந்த ஆண்டு மாபெரும் இந்த யூபிலி ஆண்டினுடைய கிறிஸ்மஸ் பெருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் இந்த திருவருகை காலத்தில் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாளை கொளுத்தப்பட இருக்கின்ற மெழுகுதிரியானது த கேண்டில் ஆஃப் லவ், த ஏஞ்சல் கேண்டில், சம்மன்னசுக்கு இடையர்களுக்கு மகிழ்வினுடைய செய்தி அறிவித்தது. கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த மகிழ்வை அறிவித்தது. அந்த மகிழ்வை கொண்டாடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? அதற்காக இந்த 4 வாரமும் இது ஒரு குட்டி தவக்காலம். அதனால்தான் அந்த தவத்தினுடைய அடையாளமான இந்த திருவுடையை குரு அணிந்திருக்கிறார். பல நிலைகளிலே நாம் பல்வேறு முன்னெடுப்புகள், பல பங்குகளை, தயாரிப்புகள் எடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் நான் விட்டுடணும், இதுக்கு நான் தயாராக இருக்க வேண்டும், இந்த தியாகத்தை நான் மேற்கொள்ள வேண்டும், அல்லது இந்த ஒரு சிறிய ஒரு உதவியை அல்லது ஒரு பகிர்வை நான் செய்கிறேன் என்றெல்லாம் நம்மையே நாம் தயாரித்தது எதற்காக என்றால், அந்த உன்னத வல்லமையான அந்த நிகழ்வை நாம் கொண்டாடுவதற்காக. அப்பொழுதுதான் அது அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வாக. அப்படித்தான் ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து கேட்டார், இந்த கிறிஸ்மஸ் விழாவிற்காக 10 வயது மகன், நீ என்ன தயாரித்திருக்கிறாய்? அப்பாவை பார்த்து கேட்டான். நான் எதை அதிகமாக உண்கின்றேனோ அதை நான் இப்பொழுது குறைத்திருக்கிறேன். அவர் எதை அதிகமாக விரும்பி சாப்பிட்டாரோ அதை நான் குறைச்சிருக்கிறேன். அப்போ பையனை பார்த்துக்க, நீ எதனை தயார் செய்திருக்கிறாய்? எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த சாக்லேட்டை சாப்பிடாம நான் கிறிஸ்துவுக்காக நோன்பு இருப்பதாக நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். இப்போ ஏதாவது ஒன்றை, டு கிவ் அப் சம்திங் ஃபார் சம்திங் எல்ஸ், ஏதாவது ஒன்றை நாம் துறந்து விட்டு கொடுத்து தயாரிப்பது. ஆனால் நாம் இந்த ஏதாவது ஒன்றை விட்டு கொடுப்பது என்பது எதை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கணும். அவ்வாறு நாம் ஏதாவது ஒன்றை நாம் கைவிடுவது அல்லது புறம் தள்ளுவது அல்லது அதை மறுப்பது, துறப்பது என்பது சற்று கடினம். ஏன்னா நம்முடைய விருப்பம் வேறு, நம்முடைய எண்ணங்கள் வேறு, நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேறு. அதே நேரத்தில் நாம் இன்னொன்றுக்காக அதை ஒதுக்குகின்ற பொழுது அதில் பல சவால்களை நாம் சந்திக்க வேண்டும். அன்னை மரியா யூதருடைய பழக்கப்படி யோசேப்புக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டவள். யூத கலாச்சாரப்படி 6 மாதம் முதல் 1 ஆண்டு வரை அந்த மன ஒப்பந்தம் நடக்கும். அதுவரை அவர்கள் திருமணமானவர்களைப் போல இருந்தாலும் அவர்கள் அந்த திருமணத்திற்காக தயாராக இருக்கிறது அர்த்தம். இந்த நேரத்தில் அன்னை மரியாள் பல்வேறு விதமான ஒரு கனவுகளை பெற்றிருக்க நேரிடும். காரணம் என்னவென்றால், ஒரு கடவுளால் நேசிக்கப்பட்ட பெண், சோக்கியனுக்கும் மன்னாளுக்கும் திருமணமாகி 20 ஆண்டுகள் குழந்தை கிடையாது. 20 ஆண்டுகளுக்கு பிறந்தவள் அன்னை கன்னி மரியாள். அப்படி என்றால் ஒரு பெண்ணாக, அதுவும் ஒரு யூத சமூகத்திலே 14 வயதிலிருந்து 16 வயதுக்குள்ளே தான் அன்னை மரியாவுக்கு இருந்திருக்கும். எனவே அந்த ஒரு பெண்ணை அவர்கள் கடவுளுடைய எருசலேம் தேவாலயத்தில் கொடுக்கிறார்கள். அவள் எருசலேம் தேவாலயத்திலே தங்கி யூத சட்டங்களை படித்து கொண்டு வருகிறாள். அவ்வாறு அவள் படித்து கொண்டு வந்திருக்கின்ற பொழுதுதான் இந்த நிகழ்வு நடக்கின்றது. எனவே அவளுக்கென்று ஒரு கனவுகள் இருந்தாலும் அந்த கனவுகளுக்கு எதிர்மாறாக இந்த நிகழ்வு நடக்கிறது.
அப்போ அதை கேட்டவுடன் அன்னை கன்னிமரியா சிறிது நேரம் குழம்பி விடுகிறார். நாசரேத்தில் நாம் சென்றோம் என்றால் அங்கு ஒரு அர்மீனியன் திரு அவையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு திருத்தலம், அதுக்கு பேர் கபிரியல் திருத்தலம் என்ற பெயர். தொன்மப்படி தொடக்ககால அந்த தொன்மம் அல்லது பழங்கால கதையின்படி அன்னை கன்னிமரியாளுக்கு, அதாவது அந்த நாசரேத்தர் திருத்தலம் போது இருக்கின்ற அந்த திருத்தலத்துக்கு மேலே ஒரு 50 மீட்டர் நாம் மேலே செல்ல வேண்டும். இப்படி நடந்து போனோம்னா அந்த மேலே இருக்குது, அங்கே அதான் கபிரியல் திருத்தலம். அங்கு ஒரு பாலடைந்த ஒரு ஊற்று போல் இருக்கும், ஒரு சின்ன மணல் கிணறு போன்று ஒன்று இருக்கும். அங்குதான் முதலாக வானதூதர் அன்னை கன்னிமரியாளுக்கு காட்சி கொடுத்துறார். பகல் அப்போ மாதா வந்துட்டு தண்ணி எடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி கொடுத்த உடனே பகல் நேரத்தில் அப்போ ஒரு 14 வயசு 15 வயசு எப்படி இருந்திருக்கும். அப்படியே அந்த குடத்தை விட்டு விட்டு அவர் பயந்து வேகமாக கீழே உடையாந்துடுறாங்க. கீழே உடையாந்த பிறகு வானதூதர் விடவில்லை, மறுபடியும் அன்னையிடத்திலே காட்சி கொடுத்து சொல்லுகின்ற நிகழ்வு தான் இன்று நாம் நற்செய்தியாக வாசிக்க கேட்ட அந்த நிகழ்வு. அதனால தான் அந்த திருத்தலத்துக்கு பேர் கபிரியல் திருத்தலம் என்று சொல்லுவார்கள். அங்கே இருக்கிற அந்த ஊற்றும் இருக்கிறது. கீழே இருக்கிறதா இப்போ நாம் சென்று பார்க்கின்ற அந்த அனன்சியேஷன் பசிலிக்கா, கபிரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த திருத்தலம். எதற்காக இந்த நிகழ்வை நான் கொண்டு வருகிறேன் என்றால், எல்லாரையும் போல அன்னை கன்னிமரியாவும் ஒரு சாதாரண பெண். ஆனால் அந்த கடவுள் கொடுத்த அந்த நிகழ்வை அன்னை கன்னிமரியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தயங்கினாள். இது எங்ஙனமாகும், நானும் கணவனை அறியேனே என்று சொல்லுகிறார். இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்று. பிறகு வானதூதர் அவருக்கு அந்த கடவுளுடைய திட்டத்தை விளக்குகின்றார். தூய் ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மை நிலையிடும். கடவுளுடைய வல்லமை இறங்கும், பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை கடவுள் எனப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அடையாளம் தர்றார். உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்துக்கிறாள். கருவுற இயலாதவர் என சொல்லப்பட்ட அவருக்கு தாராமா ஆண்டவரே உமது அடிமை. ஆக தன்னுடைய திட்டம், தன்னுடைய குழப்பம் எல்லாவற்றையும் அந்த ஒரு நொடியிலே கடவுளுக்காக தன்னை முழுமையாக கொடுத்து விடுகிறார். இதுதான் அன்னையினுடைய அந்த கீழ்ப்படிதல். முதல் வாசகத்திலே ஆகாஷ் அவனுக்கு ஒரு இறைவாக்கு அருளப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அந்த காலகட்டம் போர் சூழ்நிருந்த காலகட்டம். அவன் கடவுளை நம்பாமல் மனிதர்கள் மீது மற்ற நாட்டு அரசர்களிடத்திலே அவன் உதவியை தேடுகிறான், அவர்களுடைய ஒரு ஆதரவை அவன் தேடுகிறான். நான் கடவுளிடத்தை தேடமாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த அடையாளமானது கொடுக்கப்படுகிறது. ஒருவர் கடவுள் காட்டுகின்ற அந்த அடையாளத்தை நிராகரிக்கிறார், கடவுள் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதி நிராகரிக்கிறார். இன்னொருவர் கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிக்காக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். அந்த வல்லமையால் அன்னை மரியா இறைவனுக்கு ஏற்புடையவராகிறார். ஆனால் இறைவனுக்கு அவர் ஏற்புடையவரானாலும் எந்த நிமிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாரானாலோ அந்த நேரம் முதல் இறுதி வரை பல்வேறு விதமான சடங்குகளை, பல்வேறு விதமான சவால்களை சோதனைகள் சந்தித்தாள். ஆனால் உன்னத கடவுளின் வல்லமையால் அது நிகழும் என்று தன்னுடைய கனவுகளை அவள் மறைத்துவிட்டு இறைவனுக்கு தன்னை முழுமையாக கொடுத்ததனால்தான் நாம் இன்று இந்த ஆலயத்தில் அந்த அன்னையை தரிசிக்க வந்திருக்கிறோம், அன்னையினுடைய அருளை பெற இருக்கிறோம். ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்துக்கு, கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நம்மையே நாம் தயாரிக்கின்ற பொழுது நமக்கு அல்லது நம்முடைய கனவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்று நாம் இருக்கின்ற போது பல நேரத்தில் அது
மகிழ்ச்சியாக தான் இருக்கும், நமக்கு சந்தோஷமாகத்தான் தோன்றும். ஆனால் இறைவனுடைய மீட்பு திட்டம், கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய விருப்பம், கடவுளுக்காக வாழ்வது, கடவுளை காட்டிய வழியிலே நாம் நடக்க முற்படுகின்ற பொழுது பல நேரங்களில் பல காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும். பல காரியங்களுக்காக நம்மையே நாம் சிதைக்க வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம். அதை அன்னை கன்னிமரியா சந்தித்ததை, அந்த ஒரே வார்த்தை, அவருடைய கீழ்ப்படிதல், கடவுள் சொன்ன அந்த கீழ்ப்படிதல், வானதூர் சொன்ன அந்த கீழ்ப்படிதல், அதற்காக பல்வேறு விதமான துன்பங்களை சந்தித்தாள். ஆனால் இறைவனுடைய தாயானாள், கடவுளுக்கே தாயானாள், கடவுளுக்கே பாடங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு தாயானாள். கடவுளுடைய அந்த அருளால், ஆசிரால் அவள் ஆட்கொள்ளப்பட்டாள். இப்போ நம்ம எல்லாருக்குமே நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளையாக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்றால் இறைவனுடைய வல்லமை, கடவுளுடைய வல்லமையால் எல்லாம் நிகழும் என்ற அந்த எண்ணம் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக பல நேரங்களிலே இன்றைய காலகட்டம், இன்று சொல்லுகின்ற அந்த வேகமான உலகம் நம்மை அழைத்து செல்கின்ற பொழுது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் அது சென்று அடைகின்ற அந்த வழி, நாம் சேருகின்ற அந்த இடம் நிச்சயமாக நம்மை அதற்கு அழைத்து செல்லாது. எனவே இறைவன் காட்டுகின்ற வழியிலே நாம் போகின்ற போது, ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கடவுளுடைய திட்டம், கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வது, உண்மைக்கு ஏற்றவர்களாக வாழ்வது, அதற்காகத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் திரு அவையானது இந்த திருவருகை காலத்தை கொடுத்திருக்கிறது. கிறிஸ்து பிறக்க போகிறார், திடீர்னு கிறிஸ்மஸ் வந்துடுறார். அதற்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும், இதை நாம் விட்டு கொடுக்க வேண்டும், இதை நான் விட்டு விலக வேண்டும் என்று நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு முயற்சிகளும் நம்மையும் அந்த இறை வல்லமையாலே, உன்னத கடவுளின் வல்லமையால் நிகழும். அந்த உன்னத கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாம் இயங்குகின்ற போது, அந்த விருப்பத்துக்கு ஏற்ப நாம் பயணிக்கின்ற போது, அல்லது அதோடு நாம் இணைந்து செல்லுகின்ற போது, அன்னை கன்னிமரியாவை போல நாமும் கடவுளால் ஆட்கொள்ளப்படுவோம். வில்லியம் பேர்ட்ஸ்வொர்த் என்ற ஒரு ஆங்கில கவிஞன், அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். அதில் ஒரு பறவையை பற்றிய நிகழ்வை குறிப்பிடுகிறார். அந்த பறவை நார்வே நாட்டில் இருக்கிறது. அது பறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு பயங்கரமான சூறாவளி காற்றை போன்ற புயல் அடிக்கிறது. அந்த பறவைக்கு புயல் அடித்ததுனாலே அதை எதிர்த்து பறந்து செல்ல வேண்டும் என்று தான் அந்த புயல் ஆசிக்கிறது, விரும்புகிறது. எனவே புயல் காற்று வீசுகின்ற அந்த திசையை எதிர்த்து இது பறந்து செல்ல ஆசைப்படுகிறது. எவ்வளவோ போராடுகிறது, போராடி பழக்க ஆசைப்படுகிறது. ஆனால் அதனால் முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அது எதிர்த்து பறக்கிற பொழுது உடம்பில் காயங்கள் ஏற்படுகின்றது, சிதைவுகள் ஏற்படுகின்றது, வலி ஏற்படுகின்றது. ஒரு கட்டத்தில் அந்த புயல் காற்றை சீறி பாய்ந்து அந்த பறவையால் செல்ல முடியாமல் கடைசியிலே அது என்ன செய்கிறது என்றால், தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கின்றது. எண்ணத்தை மாற்றிவிட்டு புயல் காற்றோடு அந்த காற்று போகின்ற வேகத்திலேயே அந்த பறவையும் பறந்து செல்கிறது. கடைசியாக அது இங்கிலாந்து நாட்டை வந்து அடைந்து அந்த நாட்டினுடைய ஒரு காட்டு பகுதியிலே வந்து அடைகிறது. அங்கே பசுமையான, செழுமையான, அதற்கு பிடித்த அந்த இடங்கள், அந்த பகுதி கிடைக்கிறது. அதிலே அது மகிழ்ச்சியாக வாழ்கின்றது என்று அந்த கவிஞன் அந்த கவிதையை முடிக்கிறார். கடவுளுடைய திட்டம் அதுதான். நமக்கு அல்லது நாம் விரும்புகின்றதை நாம் தேடி போக பல நேரங்களில் ஆசைப்படுகின்றோம். அது நமக்கு கஷ்டமாக அல்லது சவாலை தருகின்றதாக இருக்கிறது. அதை விடுத்து இறைவன் விரும்புகின்ற வழியிலே அல்லது கடவுள் காட்டுகின்ற வழியிலே நாம் பயணிக்கின்ற போது அன்னை கன்னிமரியா ஆஸ்வதிக்கப்பட்ட போல உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும், தூய ஆவி உம்மீது இறங்கு வருவார். எனவே அன்னை மரியாவை போல நாமும் கடவுளின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம் என்ற நிலையிலே நம்மையே நாம் மாற்றிக்கொள்கின்ற பொழுது பிறக்கப் போகின்ற இந்த 2025 ஆண்டின் மாபெரும் யூபிலி ஆண்டினுடைய கிறிஸ்மஸ் பெருவிழா ஆண்டவர் இயேசு
நம் உள்ளங்களை தேடி வருவார். நம்முடைய உள்ளம் தூய ஆவியினுடைய வல்லமையால், அந்த ஆவியின் நிழலால் இல்லிடமாக மாறும் குழந்தை இயேசு நம் உள்ளத்தில் பிறப்பார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. நடமும் நட்பும் உறவும் தந்தாய், உணவும் உடையும் உயிரும் தந்தாய். உம்மை போல நானும் வாழ, உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ. அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. சகோதர சகோதரி, என்னுடைய முடிதமான பலி எல்லாம் தந்தையுடைய இரட்டாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பற்ற பலியை கண்ணோக்கிரள உம்மை வேண்டுகின்றோம். இந்த மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும்
மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் பெரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவை நிகழ்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லாத்தின் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தொழிலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியின் ஒலியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருட்தரும் ஊற்றே இறைவா, நல் ஆற்றல என்னுள்ளம் வாவா. வாழ்வின்
உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா நிரந்தர வாழ்வு என் தேவா நிரந்தர வாழ்வு என் தேவா நிம்மதி வாழ்வையில் வாவா நிம்மதி வாழ்வையில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்றவர்களை உமது உதவியால் பாதுகாத்தருளும். அதனால் அவர்கள் உம்மறை நிகழ்வுகளை அனுபவித்து உண்மை அமைதியில் மகிழ்பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பிவின் தொழிலத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை நடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்ஸ் லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள்,
மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆண் உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையிற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வர வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circular liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence let us place or pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் போடம் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்து எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஒழுங்கு வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்குவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலாசு நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தரணும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னை நாசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you, may heal you through the loving hands of dear mother, Our Lady of Health, வல்லங்கனி. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
விண்ணோர்